முன்னாள் அமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அரசு நிலத்தை முறைகேடான ஆவணங்கள் மூலம் மனைவி பெயரில் மாற்றியது தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்த பொழுது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் அவரது மனைவி சாந்தினாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விவகாரம் தொடர்பாக மா சுப்பிரமணியன் மீது மோசடி, கூட்டுச்சதி, ஊழல் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட சட்ட பிரிவுகளில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து மா சுப்பிரமணியன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு மே மாதம் தள்ளுபடி செய்திருந்தது. இதனை அடுத்து குற்றச்சாட்டு பதிவு செய்யாமல் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சி சஞ்சய் பாபா முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா ஆகியோர் நேரில் ஆஜராகினர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிபதி வாசித்து கூறினார். இதற்கு பதிலளித்த மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுப்பதாகவும் இது முற்றிலும் தவறு என தெரிவித்தனர். இதனையடுத்து இருவர் மீதான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.